வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கிராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட அக்கிராஸ் கிச்சனில் எங்களுடைய அழகான குட்டி மாடி தோட்டத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு புத்துணர்ச்சியும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்னென்ன செடியெலாம் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் விதை போட்டது தான். ஒரு 9 நாட்களில் பார்த்தீங்கன்னா துளிர் வந்துடும். இது ஒன்று மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுருந்த துளிர் விட்டதை எடுத்து வச்சுருக்கேன் விதை எடுக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நான் க்ரோ பேக்லேயே விதையை போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாட்களில் நமக்கு வந்து துளிர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்ட்டுனா முள்ளங்கி. ஸோ முள்ளங்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்டன் மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக முள்ளங்கி போடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்கள் தான் ஆகும் துளிர் விடுறதுக்கு. நீங்கள் போட்ட அத்தனை முள்ளங்கியுமே நமக்கு 1.5 மாதத்தில் எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களை ஏமாற்றாது. முள்ளங்கி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் மாடி தோட்டத்துக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கேரட். இது இன்னும் ஒரு 2 மாதம் ஆச்சு அப்படின்னா நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிரும், எடுத்துடலாம். கண்டிப்பாக நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் இன்னொரு பேக்கில் இருக்குங்க, நிறையா இருக்குது, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க, நித்திய முல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இது வாங்கிட்டு வந்தப்போ உள்ள பூக்கள் எல்லாம் கருகிடுச்சு. இதெல்லாம் நம்ம வச்சதுக்கப்புறம் வந்த பூக்கள். இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய பேக்கில் உள்ளது அது பெரிய வெங்காயம். கிட்டத்தட்ட ஒரு 150 பெரிய வெங்காயம் இருக்கும். நாற்று வந்து எடுத்து வச்சுருக்கோம், விதை தூவி போட்டு நாற்று எடுத்து வச்சது தான். இந்த சைஸ் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணோன்னா நம்ம கேட்ட மாதிரி நமக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க சூப்பராக. இது பார்த்தீங்கன்னா பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 டைப்பாக ட்ரை பண்ணேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே க்ரோ பேக்கில் மண் கலவை கரெக்டாக பண்ணி வச்சது. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈர துணியில் பூண்டை வந்து தோல் நீக்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அது துளிர் விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சது. இதுதான் எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்தது. கம்மியான நாட்களில் அதோட வளர்ச்சி வந்து நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா அந்த செகண்ட் டைப்பில் ட்ரை பண்ணுங்கள். இது புளிச்சக்கீரை. இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடணுங்க, அவ்வளோ பயன்கள் இருக்குது இந்த புளிச்சக்கீரைக்கு. இதில் சிவப்பு தண்டும் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர் தண்டும் இருக்குது. நான் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் தான், ஏன்னா புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால். இது பார்த்தீங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை. நம்ம பூச்சிங்களுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் அதிகமாக பிடிச்ச இதுதான் போல். பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டு வச்சுருக்குன்னு, இதெல்லாமே கிளியர் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை குட்டி கண்ணா வச்சோம், ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வந்து உருளைக்கிழங்கு. இதுவும் வீட்டில் வந்து துளிர் விட்டதை வச்சது தான். இது வந்து அறுவடைக்கே ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் லெமன். குட்டி கண்ணா வாங்கி வச்சோம், 2 மாதத்தில் இந்த அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்குது. குட்டியிலே வந்து நமக்கு சின்ன செடியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காய் கொடுத்துரும். அடுத்து பாருங்கள், குயின் ஆஃப் தி கார்டன் அப்படின்னு சொல்லி சொன்னால் காலிஃப்ளவர் தான். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அதோட செட்டப்பும் அழகாக இருக்கும். அதுக்கு கவனிப்பும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா செடிங்களை விட அதுக்கு ஒரு சிறப்பு கவனிப்பு வந்து தேவைப்படும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஒரு 7 செடி வச்சுருக்கோம், 7லேயுமே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்துருச்சு. இது கூடவே நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா க்ரீன் பீஸ்க்கு பச்சை பட்டாணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. இது வந்து ஒரு கொடி வகை, அது போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்கும் இந்த செடி வச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 3 பூக்கிட்ட அதில் பச்சை பட்டாணியில் வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செடி வரை. நீங்கள் வந்து மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா முள்ளங்கிக்கு அடுத்தபடி ஆப்ஷன் வந்து செடியை வரை வச்சுக்கலாங்க. ஏன்னா இதில் நீங்கள் அதுக்கு கொஞ்சோன்னு கவனிப்போம், அதுக்கு தேவையான உரங்கள் போட்டாலே போதும், 100% நீங்கள் வந்து ஈல்டு எடுக்கலாம். போதுங்கிற அளவுக்கு நமக்கு அவரைக்காய் கிடைக்கும். நமக்கு போக மற்றவங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். சின்ன அந்த பூச்சிகள் வரதுக்குள்ள கவனிப்பு தான் தேவைப்படும். அதை நம்ம சரியாக பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஈல்டு வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து முள்ளங்கிக்கு அடுத்த மாதிரியாக நீங்கள் செடி அவரைய ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அந்த இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கத்திரிக்காய் செடி இருக்குது. ஒவ்வொரு பேக்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 3 பூ வந்து விட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு செடியில் மட்டும் 2 பூ நல்லா தெரியுது பாருங்கள். இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா நமக்கு கத்திரிக்காயே கிடச்சிடும். ஸோ கத்திரிக்காய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டை பார்த்தீங்க அப்படின்னா வாரம் வந்து குறைஞ்சது ஒரு செடிக்கு ஒரு அட்லீஸ்ட் வந்து மினிமம் நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து 3 வெண்டைக்காயாவது நீங்கள் எடுக்கலாங்க. இது பாருங்கள் ஒரே செடியில் நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள் ஒரு 6 வெண்டைக்காய் கிட்ட இருக்குது. நான் இப்போ தான் போன வாரம் ஒரு 2 வெண்டைக்காய் வந்து நான் எடுத்தேன்.
பாருங்கள், ஒவ்வொரு செடியிலையுமே குறைஞ்சது ஒரு 4 to 5 வெண்டைக்காய் இருக்குது. அடுத்து தக்காளி, நம்ம அதிகமாக வீட்டுக்கு தேவைப்படுறதுனா தக்காளி தான். ஒரு 4 பேக்கில் நான் 3 செடியாக போட்டிருக்கேன். ஒரு 12 தக்காளி செடி போட்டிருக்கேன். ஒவ்வொரு செடியிலையுமே குறைஞ்சது ஒரு 4 தக்காளினா கூட உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சின்னதாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கணும்னா ஒரு 3 தக்காளி செடி வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான தக்காளி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கும் ஒரு சின்ன கவனிப்பு தான். இதில் பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் நோய் வந்திருக்கு பாருங்கள். இந்த செடி நான் இப்போ எடுக்க போகிறேன், ஏன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் செட் ஆகலை. ஸோ இதை வச்சுட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த செடியும் அது பாதிச்சிடும். அதனால் இதை எடுத்துட்டு மற்ற செடியை வந்து நம்ம ஒழுங்காக பராமரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடை மிளகாய்ன்னு சொல்லுவாங்களே, குண்டு மிளகாய், அது வந்து வச்சுருக்கோம் ஒரு 4 செடி. இங்கே பாருங்கள், இதை ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ 4 வந்து செடி வச்சுருக்கோம். வச்சு ஒரு 3-4 நாள் தான் ஆகுது. இப்போ தான் வேறே அதுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா. நீங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணும்னு வச்சிங்கன்னா புதினாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல வளர்ச்சியும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நாங்கள் எடுத்தாச்சு, அறுவடை முடிச்சாச்சு. இது வந்து விதை எடுக்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி அடுத்து போடணும். இப்போ பாருங்கள், இந்த வாரத்துக்கு ஒரு 3 முள்ளங்கி நான் வந்து எடுக்க போகிறேன் சமைக்கிறதுக்கு. சூப்பராக இருக்கும். நம்ம கார்டனில் நம்ம வந்து விளைச்சல் எடுக்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். நீங்கள் வந்து தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா புதினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன மக்கில் இல்லை உடஞ்ச ஏதோ ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் புதினாவை போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரமே ஃபில்லாகிருக்கும், அந்த மக்கே ஃபில்லாகிருக்கும். அந்தளவுக்கு புதினா வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். உங்களை வந்து அடுத்தடுத்து இன்னும் செடி வச்சா என்ன, அடுத்த செடி வச்சா என்ன அப்படின்னு உங்களை வந்து தூண்டிவிடும். அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா புதினாலேருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஓகே, இது ஃபெயிலியர் இல்லை, நமக்கு வந்து நல்ல ஸ்டார்டிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நாங்கள் அப்படி ஆரம்பித்தது தான். இன்றைக்கி ஒரு குட்டி மாடித்தோட்டம் எங்களால் முடிஞ்சது. ஒரு 2 மாதம் தான். ஜூலையில் ஆரம்பித்தோம், ஜூலை 18. இன்றைக்கி பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ இது ஒரு நல்ல டைம்னு வந்து நம்ம நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். மார்னிங் ஈவினிங் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு மாடி தோட்டம் ட்ரை பண்ணுங்கள், இல்லையா சின்ன ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நான் சட்னி அரைக்கிறதுக்கு புதினா எடுத்திருக்கேன். என் குழந்தைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதினா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருப்பான். லெமன் டீ செடி அப்படி சொல்லிட்டு இருப்பான். நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.